வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேரில் இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி அண்டு சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரே இதில் ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு பட்டை லவங்க ஏலக்காய் போட்டுருங்க. வெங்காயத்தை நைஸாக நறுக்கி போட்டு நல்லா புன்முறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, கறியை நல்லா அலசிட்டு மஞ்சப்பொடி போட்டு அலசிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி தேவையான அளவு, அதுக்கப்புறம் பூண்டு ஜாஸ்தி இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும் போட்டு, ஏன்னா ஏற்கனவே அதுலேயே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற தக்காளி 2 தக்காளி. ஆக்சுவலாக இது வந்து 300 கிராம் மட்டனு. பாருங்கள் நல்லா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும், அப்புறம் நல்லா தக்காளி வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கொஞ்சம் இப்போதைக்கு. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா வேக வச்சது, அந்த தண்ணியை எடுத்து பிள்ளைங்களுக்கு சூப்பாக கூட கொடுக்கலாம், இல்லைனா நம்ம வேண்டாம் அப்படின்னா கூட குழம்புல கூட ஊற்றிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஊற்றிட்டு மசாலாலாம் தீஞ்சு போய்டுன்றதுக்காக கொஞ்சமாக தக்காளி வதங்கின பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் இந்த கரம் மசாலா, சீரகத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. சீரகப்பொடி, கரம் மசாலா, ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், சீரகப்பொடி, கரம் மசாலா, மிளகாத்தூள், மட்டன் மசாலா, இது 3த்தையும் போட்டு எண்ணெய் வதங்கி மேலே வர வரைக்கும் நல்லா வாட்டிடுங்க. அடி பிடிக்கக்கூடாது, மேலே திரிஞ்சு எண்ணெய் வரணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தேவைக்கேற்ற எல்லா மட்டனையும் எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வெந்ததுன்றனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இதிலே வந்து உப்பெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் இந்த குழம்புக்கு வேண்டியதை உப்பை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ, நாங்கள் 3 மெம்பர்ஸ் தான், அதை வந்து போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு திக்னஸ் பார்த்து எடுத்து வச்சுருங்க. அதே வந்து தனியாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ட்ரையாக அதுலேருந்து பாதி எடுத்துகிட்டு அப்படியே ட்ரையாக பண்ணிவிட்டு பெப்பர் பொடி போட்டு பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கும் சுவை. ஒரே இதில் 2